சாரி. தண்ணி குடிக்கிறீங்க? இல்லை இல்லை. ஸோ அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நியூட் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்போனா தோணுமா ஃப்யூச்சரில் நம்ம யாரைனா ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிப்போம், யாருனா ஒருத்தவங்க கூட கண்டிப்பாக ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை அப்படின்னும் போது அவங்க இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களாங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கா? கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் செக்ஸ் இஸ் நாட் அ பேட் திங். கரெக்ட். ஒரு மனுஷனோட இன்னொரு ஜென்ரேஷன் உருவாகிறதுக்கு ஒரு படியே அந்த விஷயந்தான் சொல்லுவோம். செக்ஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாருக்குமே தேவை இருக்குது, உடம்புக்கும் ஒரு தேவை இருக்கும். ஸோ அந்த உடம்பு தேவையை நான் வெளிப்படையாக சொல்கிறதுல நான் கூச்சப்படலை. அம்மா சொல்லி வளர்த்த விஷயம்னா யாருக்கும் பயப்படாது, கடவுளை தவிர எந்த ஒரு மனுஷனுக்கும் பயப்படாது. நீ பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னா டிபெண்டன்ஸ்லேயே லிமிட் இருக்கணும். பிகாஸ் மனுஷன் எப்போ எப்படி மாறுவான்னு யாருக்கு தெரியாது. ஃபேமிலி ஸ்ட்ரகிள். எனக்கு அப்பாவோட சப்போர்ட் கிடையாது. அஸ் அ லீடிங் கேர்ள், அம்மாவோட ஒன்லி உமன், சிங்கிள் அம்மா தான் வளர்த்தது எங்களை. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஐஸ்வர்யா வடிவு அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு அவங்களுடைய பர்சனல் சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் ஐஸ்வர்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? காட் கிரேஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அண்ட் கைண்ட் ஆஃப் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நியூ வே ஆஃப் ஸ்டைல் நல்லபடியாக இருக்குது. நான் ஒரு ஐஷோ புதுசாக பார்க்குறேன் லைஃப்பில். ஸோ நல்லாயிருக்கு. நீங்கள் நிறைய பிரேவான விஷயங்களை வெளியே ரொம்ப சவுண்டாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னும்பொழுது இவ்வளோ பிரேவ்னஸ் உங்களுக்குள்ளே எப்படி வந்துச்சு? என் அம்மா தான் காரணம். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க வளர்த்த வளர்ப்பு தான். அம்மா சொல்லி வளர்த்த விஷயம்னா யாருக்கும் பயப்படாது, கடவுளை தவிர எந்த ஒரு மனுஷனுக்கும் பயப்படாது. நீ பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னா புரிஞ்சு செய். ஸோ நான் பண்ணுற விஷயம் கரெக்டு, யாருக்கும் நான் பயந்து பண்ண வேண்டாம். ஸோ அந்த விஷயத்தில் நான் போல்டாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்குள்ளே இருந்த கேள்விகள், ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்பையும் அது சார்ந்து எனக்குள்ளே இருந்த கேள்விகள்னா அதோட முடிவு எனக்கு ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் கேம் த்ரூ திஸ். இப்போது சில விஷயங்களில் பிரேவாக இருக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் ஓகே. ஆனால் நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி யாருன்னா கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டால் எனக்கு அது ஓகே கிடையாது, எனக்கு ஒரு வாய்ப்புக்காக அது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது எல்லார் லைஃப்லையும் இதுதான், பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, பிடிக்கலன்னா நோ தான். பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிறத ஒரு கேமரா முன்னாடி ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க அப்படின்னும் போது அத்தனை பேருக்கு மேலே அதை சொல்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். செக்ஸ் இஸ் நாட் அ பேட் திங். கரெக்ட். ஒரு மனுஷனோட இன்னொரு ஜென்ரேஷன் உருவாகிறதுக்கு ஒரு படியே அந்த விஷயந்தான் சொல்லுவோம். அது நடக்கலை அப்படின்னா ஒரு மனுஷ பிறவி உலகத்தில் பிறக்குமானா there is a question mark. ஸோ அப்படி ஒரு விஷயம் நான் அதை டிவானிட்டியாக தான் பார்க்குறேன். அதை நான் வல்காரிட்டியாவோ அப்படி ஒரு விஷயம் நான் பார்க்கவே இல்லை. அது இன்னொரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர விஷயம். ஸோ அப்படி இருக்குன்றப்போ அதை நல்லபடியாகவும் எடுத்துகிட்டு போகிறாங்க, கெட்டபடியாகவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. பிகாஸ் மனுஷனாக இருக்கான்னா அவனுக்கு கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் இருக்கும். அவனும் மனுஷன்தான், அவனுக்கும் ஆசைகள் கனவுகள் நிறையவே இருக்கும். ஸோ அதை நான் வெளிப்படையாக சொல்கிறதுல நான் தப்பு பண்ணல. பிகாஸ் செக்ஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் உடம்பு எல்லாருக்குமே தேவை இருக்குது. நம்ம மனுஷனாக பிறந்தா பண தேவை இருக்குது, நகை தேவை இருக்குது, வீடு வாசல் எவ்வளவோ தேவைகள் இருக்குது. உடம்புக்கும் ஒரு தேவை இருக்கும். ஸோ அந்த உடம்பு தேவையை நான் வெளிப்படையாக சொல்கிறதுல நான் கூச்சப்படலை. ஏன்னா இட்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் அ ஹியூமன் லைஃப். ஸோ அதனால் எனக்கு உண்மையாலே அது பிடிக்கும். அதனால அதை பற்றி நான் பெருசாக பேடாக ஃபீல் பண்ணதில்லை, அதை பற்றி பேசுறதில்ல. எல்லாருக்குமே இதே விஷயம் தான். இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப கரெக்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஆனால் நிறைய பேர் இது வெளியே சொல்ல மாட்டாங்க இல்லையா? இப்போ இதை வெளியே சொல்கிறதுக்கான பிரேவ்னஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் சொல்ல. நான் பண்ணுற விஷயம் தப்பு இல்லை. இப்போ நீங்கள் மாடலிங் ஷூட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஷூட்ஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா? நியூட் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்போனா தோணுமா ஃப்யூச்சரில் நம்ம யாரைனா ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிப்போம், யாருனா ஒருத்தவங்க கூட கண்டிப்பாக ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை அப்படின்னும் போது அவங்க இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களாங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கா? கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் உலகத்தில் 1000 கோடி மக்கள் இருக்காங்க என்ன மாதிரி. அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வைஸ் வளர்ந்து வராங்கன்னா நிறையவே வளர்ந்து வராங்க. ஸோ அப்படி இருக்குன்றப்போ என்னை பற்றி ஒருத்தங்க என்னை லவ் பண்ண போகிறேன், என்னை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னை தெரியாமலோ இல்லை என் பாஸ்ட்டை பற்றியோ என் ஃப்யூச்சரை பற்றியோ தெரியாமல் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி யாருனா ஒருத்தர் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க அக்செப்ட் பண்ணால் நான் கல்யாணம் பண்ண போகிறேன். அண்ட் மேரேஜ் இட்ஸ் நாட் அபவுட் நான் என் ஃபேமிலிக்காகவோ என் வீட்டில் இந்த டைமில் என்னை கல்யாணம் பண்ண சொல்லிக்கிறேன். எனக்கு பிடிக்கணும், எனக்கு ஒருத்தவங்க கூட எனக்கு மேரேஜ் லைஃப் வேணும் அப்படின்னு நான் யோசிக்கணும். அப்படி நான் யோசிக்கிறப்போ அந்த மாதிரி புரிதல் இருக்கிற பார்த்து பழகி
ஐ கேன் கெட் மேரிட். ஸோ மேரேஜ் வந்து எனக்குலாம் நடக்காதுன்னு சொன்னால் நான் தான் எல்லா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சன்னலியனுக்கு மேரேஜ் நடந்திருக்காது. நம்ம ஊரில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்காது. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃபியூச்சர் இஸ் ஃபியூச்சர். உங்களை பொறுத்த வரைக்கும் பொசசிவ்னஸ் அப்படின்னா என்னது? இட்ஸ் கைண்ட் ஆஃப் குட் திங், பட் தேர் இஸ் அ லிமிட். அதான் சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் விஷம். ஸோ பொசசிவ்னஸ் இருக்கலாம், அது எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கணும். அது லிமிட்டாக இருந்துச்சுன்னா லைஃப் லீட்ஸ் அ குட் வே. அது லிமிட் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பையனோட லைஃப்பில் அவனுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கொடுக்கலாம். கைண்ட் ஆஃப் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ லவ்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எல்லா கேர்ளும் ஃபர்ஸ்ட் சொல்கிற விஷயம், நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசாத, இந்த பொண்ணு. நீ வரத்துக்கு முன்னாடி அந்த கேர்ள் அவன் லைஃப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு 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 செட் ஆஃப் பீரியட் வரைக்கும் வந்திருப்பான். நீ வந்தன்ற ரீசனுக்காக அந்த பையனை அவங்கக்கிட்டேருந்து விளக்குறது, தட் இஸ் டூ பேட். அவங்கள பற்றி உனக்கு புரிதல் ஏற்படுதா, அவங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ் கொடு. ஸோ இதுதான் சொல்வேன். இந்த மாதிரி பொசிஷனஸ், என்னை நீ ட்ரூவாக லவ் பண்ணினா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடு, என்னை நீ ட்ரூவாக லவ் பண்ணினா ஃபேஸ்புக் ஐடி கொடு. இது தேவையில்லாத விஷயம். அவங்களா இருக்க மாதிரி தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம அவங்கள லைஃப்பில் போய் மாற்றுறதுக்கு நமக்கே ரைட்ஸ் கிடையாது, ஈவன் தேர் பேரண்ட்ஸ். ஏன்னா அவங்க இவ்வளோ வருஷம் லைஃப்பை லீட் பண்ணி வந்திருக்காங்க. திடீர்னு சடனாக ஒரு நான் ஒருத்தி போயிட்டு நீ எனக்காக இப்படி மாறணும், எனக்காக நீ இதை பண்ணணும்னா அவன் இவ்வளோ வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே இல்லையே. அண்ட் ஒரு ஸ்டேஜில் அவன் அவங்க யார், இட்ஸ் அ கேர்ள் ஆர் பாய், யாராக வேணா இருக்கட்டும், என்ன யோசிப்பாங்கன்னா யாரோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், யாருக்கும் நம்ம அடிமையாக இருக்கும். அவன் லைஃப் அவன் திரும்பி பார்க்குறப்போ அவன் வாழ்ந்திருப்பானா? கண்டிப்பாக கிடையாது, மாறிட்டே இருந்திருப்பான். அது வேண்டாம். அவங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ் நம்ம அவங்களுக்காக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப துணிச்சலாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பல அடி வாங்கியிருந்தா தான் நம்மளை வந்து ரொம்ப துணிச்சலான ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன வந்து ரொம்ப பேட் ஃபேஸ் வந்து உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கீங்க? ஆல்ரெடி டோல்ட் அபவுட் திஸ் ரிஜெக்ஷன்ஸ். இது ஒன்று. என் ஃபேமிலி ஸ்ட்ரகிள். எனக்கு வந்து அப்பாவோட சப்போர்ட் கிடையாது. அஸ் அ லீடிங் கேர்ள், அம்மாவோட ஒன்லி உமன், சிங்கிள் அம்மா தான் வளர்த்தது எங்களை. ஸோ என்னென்னா எங்கள் அப்பா இப்போ தான் எங்கள் கூட இருக்காங்க, பட் ஈவன் இட் டிடன்ட் சப்போர்ட் அஸ். ஸோ அம்மாவுக்கு கீழே தான் நாங்கள் வாழ்ந்தோம். எனக்கு என்னென்னா அம்மாவை ப்ரௌட் மூமெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்காக நான் எந்த எக்ஸ்டென்ட் நான் போவேன். அம்மான்ற விஷயம் இல்லை, எனக்கு யாராச்சும் பிடிச்சிருச்சு இந்த உலகத்தில் அப்படின்னா அவங்களுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணால் போவேன். அவங்கள ஹாப்பி பண்ணேன். எனக்கு என் அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணாலும் சரி, நான் அதை பயப்படவே மாட்டேன். எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கும் நான் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணுனாலும் நான் பண்ணுவேன். அது என்ன லிமிட் வேணா இருக்கட்டும், என்ன எக்ஸ்டென்ட் வேணா இருக்கட்டும். ஸோ இப்படி ஆரம்பித்த ஸ்ட்ரகிள் தான் என் லைஃப்பில். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப்ல வந்து ஒவ்வொரு விஷயம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அண்ட் ஒரு ஸ்டேஜில் லைஃப்பை பற்றின புரிதல் ஏற்பட்டுச்சு. நம்ம என்ன பண்ணாலும் நமக்காக வாழ்ந்து ஒரு நாள் செத்தாலும் அது நல்ல சாவு தான். ஸோ அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து நான் லைஃப்பில் ரிக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. எனக்கு நான் லாஸ்ட் பிரெத் ஆஃப் என்னோட பெட்டில் நான் இருக்கிறப்போ இந்த பர்சனால், இந்த விஷயத்தால், இந்த காரணத்தால் என் லைஃப்பில் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணாமல் இருந்துட்டேன் அப்படின்ற அந்த கொஷின் மார்க் எனக்கு எப்போ வரக்கூடாது. தைரியமாக பண்ணண்டா. அது பேடாக இருக்கலாம், குட்டாக இருக்கலாம். அதோட என்ன ரிக்ரெட்னாலும் அது நீங்கள் எடுத்த டிசிஷனால இருந்ததாக இருக்கணும். அப்படி தான் நான் எடுத்துப்பேன். அதோட கான்சிக்வன்ஸ் என்ன வேணா இருக்கட்டும், பட் நான் அதை பண்ணலைன்ற ரெக்ரெட்ஸ் எனக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் எல்லாமே போல்டாக முடிவெடுத்து பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஒருத்தவங்க ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்றதுக்காக அவங்க வந்து என் லைஃப்பில் எதுவும் கொடுக்கல. ஏன்னா எல்லாமே நான் சம்பாதிச்சேன், நான் வாங்கினேன், நான் வளர்ந்தேன். என்னை பெற்றவங்க என்னை வளர்த்தேன், எங்கள் அம்மா வளர்த்தாங்க. அண்ட் இவ்வளோ தூரம் இங்கே ஒரு பொண்ணாக வந்து நிற்கிறேன்னா நான் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் கான் த்ரூ பண்ணி வந்தேன். என்னை ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறதுனால இல்லை ஒன்று ஒப்பீனியன் சொல்கிறனோ என்னை யாரும் வளர்த்து விடலை. இப்போ என்னை நெகட்டிவாக பேசுகிறவங்க எனக்கு ஒரு உதவின்னு கேட்டால் வந்து செய்வாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. நான் தான் அப்போ எனக்கு. ஸோ அப்படி இருக்குன்றப்போ அவங்க நெகட்டிவ் தாட்ஸுக்கும் நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸுக்கும் நான் இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஐ பீன் அ போல்ட் இன் எவ்ரி வே. நீங்கள் வந்து ரொம்ப தனிமையில் இருந்ததுனால உங்களுக்கு வந்து மனுஷங்க யாருமே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? கண்டிப்பாக கிடையாது. மனுஷங்க யாரும் நான் வேணான்னு இப்போ வரைக்குமே சொல்ல. என் கூட யாருனா பேசினா என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, அவங்க கூட பேசுகிறப்போ ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் ரொம்ப மிங்கிள் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ண பொண்ணு தான். பட் என்னென்னா லைஃப்பில் எல்லா டைமும் யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஒன்ஸ் யூ டிபெண்ட் ஆன் அதர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு யாரைனா வந்து ரொம்ப பிடிச்சி டிபெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேற இல்லை. நம்ம இந்த இடத்துல ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி கூட இருக்கலாங்கிற மைண்ட் செட் வரதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. அந்த டிபெண்டன்ஸ் நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் என்னென்னா அந்த டிபெண்டன்ஸ்லேயே லிமிட் இருக்கணும். பிகாஸ் மனுஷன் எப்போ எப்படி மாறுவான்னு யாருக்கு தெரியாது. சொடக்கு போகிற சிட்டிகையில்
இப்படி இருந்த உலகம் இப்படியே மாறிடும். அப்படி எதனா எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு? ஏன் நடந்திருக்கு. கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறதுனா, ஒரு 4 years பேக் என் கூட நீ தான் உலகம், நீ இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு சொன்னவங்க வித்தின் ஒரு 1 day தே சேஞ்ச்ட் ஓவர். ஸோ என்னோட 8 years ரிலேஷன்ஷிப்பை நான் எடுத்துக்கலாம். 8 years கடந்து வந்தாங்க. யா, வித்தின் அ வீக் ஆர் வித்தின் அ மந்த் ஆர் வித்தின் அ பர்சன் கேம் தேர். அவங்க லைஃப்பில் ஒரு பர்சன், அனதர் பர்சன் வந்ததுனால அந்த 8 years ஸ்ட்ரகிள் எங்கே போச்சு? மறைஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்குன்றப்போ நான் ஒரு விஷயத்தை ரொம்ப டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என் லைஃப் லாங் நான் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். என்ன நான் டிபெண்ட் பண்ணாதான் அவங்கக்கிட்ட நான் போய் நிற்க மாட்டேன். ஸோ என்ன நான் டிபெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கடைசி வரைக்கும் நான் எல்லா இடத்துலையும் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், கடைசியாக நம்மளை குழியில் வைக்கிறப்போ நம்ம கூட யாருமே வரமாட்டாங்க, நான் மட்டும்தான். ஸோ அந்த குழிக்கே நான் தான் இருக்குன்றப்போ என் லைஃப்பை என்னால் தனியாக லீட் பண்ண முடியாது. ஐ கேன் டூ தட். பீப்புள் ஆர் லைக் பாசிங் கிளவுட்ஸ். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு மனுஷங்களுமே பாசிங் கிளவுட்ஸ் தான். தே ஹாவ் அ சர்டன் டைம் பீரியட். நம்ம சீசன்ஸ் எப்படி மாறுதோ அந்த மாதிரி தான் மனுஷங்களோட வருகையும் நம்ம லைஃப்பில் அவங்கவுங்களுக்கு ஒரு சீசன் இருக்கும். எப்படி சம்மர், வின்டர், அந்த மாதிரி அவங்க நம்ம லைஃப்பில் வருவாங்க, கடந்து போயிடுவாங்க, லைஃப்பில் வருவாங்க, கடந்து போயிடுவாங்க. பட் நம்ம மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கிறவங்க. நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் மலையை சொல்வேன். மலை அங்கேயே தான் இருக்கும், பட் அது கடந்து போகிறது அந்த மாதிரி தான் நம்ம. ஸோ நம்ம ஸ்டேபிளாக இருந்தோம் அப்படின்னா we can do anything. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா, பிரேக்கப்க்கு அப்புறம் தான் என் லைஃபே ரொம்ப மாறிடுச்சு, நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பித்தேன், என்னை பற்றின புரிதலே எனக்கு வந்து பிரேக்கப்க்கு அப்புறம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து பிரேக்கப் வந்து உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு? பிரேக்கப்னால நான் கற்றுக்கிட்டேன்லாம் சொல்லவே மாட்டேன். பிரேக்கப்புக்கு முன்னாடி நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். பிகாஸ் நான் தான் சொன்னேன், என்னோட 17 years ஆரம்பித்த ஜேர்னி இது. ஆல்மோஸ்ட் 24 years இப்போ நான் எனக்கு. ஸோ அந்த இயர்ஸ்லேயே எனக்கு அவங்க என் கூட தான் இருந்தாங்க. ஸோ பிரேக்கப்னால நான் கற்றுக்கிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். பட் பிரேக்கப்பில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம எவ்வளோ தான் ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தாலுமே அவங்களுக்கு தேவை அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் பிரேக்கப்பில் கற்றுக்கிட்டேன். அண்ட் என் லைஃப்பில் வந்த மனுஷங்களை வச்சு நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டேன். மனுஷங்க எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி இருப்பாங்க, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார் கடைசி வரைக்கும் இருப்பா, யார் நம்ம சந்தோஷத்தில் இருப்பா, யார் நம்ம கஷ்டத்தில் இருப்பா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என் லைஃப்பில் அந்த ஒவ்வொரு பர்சன்ஸுமே எனக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. நான் நிறைய வாட்டி யோசிப்பேன், மேபி காட் வந்து நம்ம லைஃப்பில் வர வைக்கிற எல்லாருமே வந்து இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு நிறைய கொஷின் கேட்டிருக்கேன். மனுஷா, உனக்கு வேறு வேலையே இல்லையாடா, என் லைஃப்பில் ஏன்டா இப்படி பூந்து விளையாடுற. பட் அதோட ரிசல்ட்ஸ் வெளியே வர்றப்போ யோசிப்பேன், ஓகே, காட் இஸ் சம்திங் ஹி டிட் நம்மளோட பெட்டர் ஃப்யூச்சருக்காக. ஏன்னா இப்போ ஒரு பானை வச்சுக்கிறோன்னு அது வந்து அந்த விஷயம் வர்றதுக்காக இட் கோஸ் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள். கைண்ட் ஆஃப் அது உடச்சி அடித்து அதை மோல்ட் பண்ணி அந்த ஹீட்குள்ளே போகி ஸோ அதுக்கப்புறம் தான் அது அழகாக வெளியே வருது. மேபி இந்த ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் வந்து அதுக்கான ஒரு பாத்வேவாக யோசிச்சுப்பேன். அதான் நெகட்டிவாக எதெல்லாம் யோசிக்கிறாங்களோ மனுஷங்க, நான் அதுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக பாசிட்டிவ் விஷயமாக யோசிச்சு ஐ ஜஸ்ட் கோ த்ரூ. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப போல்டாக எந்த பெயினுமே இல்லாமல் உங்களுடைய பிரேக்கப் ஸ்டோரியை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது நடந்திருக்கும் போது பயங்கர ஒரு பெயினாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க? சீரியஸ்லி இல்லை, டு பி ஆனஸ்ட், நான் என்னோடய ஃபர்ஸ்ட் பிரேக்கப் ஆகிறப்போ ஐ கெட் அ வீக், லைக் ஒரு 2 weeks தான் டைம் எடுத்துச்சு எனக்கு நான் அதுலேருந்து வெளியே வரதுக்கு. பிகாஸ் அவங்க சொன்ன காரணங்கள் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. அண்ட் வாட் ஐ தாட் இஸ், என்னை விட்டு ஒரு விஷயம் போகுது அப்படின்னா ஒன்று நான் டிசர்வ் பெட்டராக இருக்கணும், இல்லை அந்த பொருள் டிசர்வ் பெட்டராக இருக்கணும். நான் அப்படி தான் என்னோட சைக்காலஜி. ஸோ என்னை விட்டு அந்த விஷயம் போயிடுச்சு. ஒன்று நான் டிசர்வ்ஸ் பெட்டர், பட் அவங்க டிசர்வ்ஸ் பெட்டர். நான் என்ன விஷயம்னா மேபி நான் டிசர்வ் பெட்டராக இருக்கேன், என்ன அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் நான் எடுத்துட்டேன். அண்ட் ஊரில் 1000 மீன் இருக்குது, ஒரு மீனுக்காக நான் உட்காந்து அழ முடியாதுல்ல. பட் 8 years இல்லையா, 8 years வந்து இவங்க தான் உலகம்னு நினச்சிருப்போம். இவங்க இல்லைன்னா அடுத்த நாள் காலையிலே விடியாதுங்கிற மாதிரி இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது இனிமேல் இவங்க நம்ம லைஃப்லேயே இருக்க மாட்டாங்க, இவங்க இந்த உலகத்தில் இருப்பாங்க ஆனால் நம்ம கூட இருக்க மாட்டாங்கங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல. இதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு மீம்லாம் கூட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் வந்து அவங்க இருப்பாங்க ஆனால் வந்து நம்ம கூட இருக்க மாட்டாங்கங்கிற ஃபீல் தான் பயங்கரமாக ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு அப்படி தோணலை. நான் தான் சொல்கிறேன், மனுஷோட மைண்ட் எப்படி வேணால் மாறலாம். நான் என்ன சொல்வேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே சொல்கிறது என்னென்னா, நீ உன் மைண்டையும் மனசையும் கண்ட்ரோல் பண்ணு, உன் மைண்டும் உன் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண வைக்காத. ஒன்ஸ் நீ அதுக்கு ராஜாவாக ஆகிட்டேன்னா நீ என்ன சொல்கிறியோ அதுதான் உன் மைண்டும் மனசும் கேட்கும். ஸோ நம்ம மைண்டுக்கிட்டேயும் மைண்டுக்கிட்டேயும் சொல்கிறது என்னன்னா, நம்மளை 20 வருஷம் 30 வருஷம் வளர்த்த பேரண்ட்ஸை விட்டுட்டு கல்யாணமாகி இன்னொருத்தவங்க வீட்டில் போய் நம்ம இருக்கோம். அதுவே உன்னால் பண்ண முடியுது, கரெக்டாக? உன்னை இந்த வயசுலேருந்து வளர்த்து எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி ஒரு 25 yearsல நம்மளை மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொரு வீட்டு பொண்ணால் நம்ம போய் அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவங்கக்கிட்ட போய் வாழ்கிறோம். நம்ம பேரண்ட்ஸை விட்டுட்டு நம்மளால் போக முடியுதில்ல.
ஏன் லவ்டு ஒன்ஸ் இது பண்ண முடியல? ஓகே. ஸோ இட்ஸ் நாட் அ பேட் திங். நான் வந்து இதை பேட் திங்காக சொல்ல மாட்டேன். எப்படி சொல்கிறதுனா, நம்ம எடுத்துக்கிற விதம் தான் அது. கைண்ட் ஆஃப் நீ நல்லதாக எடுத்துக்கிட்டேன்னா அது நல்லது, நீ கெட்டதாக எடுத்துக்கிட்டேன்னா கெட்டது. ஹார்ட் பிரேக்ஸ் இருக்கும். அதான் சொன்னல, அதுக்காக நான் உட்காந்து அழுதேன் அப்படின்னா என் லைஃப்பை நான் லீட் பண்ண முடியாது. ஸோ மூவ் ஆன் பண்ணி போகிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு வர்த்துனா நீ ஃபீல் பண்ணலாம். நீ ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவங்க வர்த்தா அப்படின்னா நீ ஃபீல் பண்ணுறதை நான் தப்பே சொல்ல மாட்டேன். பட் வர்த்தே இல்லாத ஆள், அவங்களுக்காக நம்ம இதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும். திருப்பி அவங்க உங்கள் லைஃப்பில் வந்தாங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவீங்களா? அவங்க இதுக்கப்புறம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மேரேஜ் நம்ம வந்து கொஞ்சம் வந்து இல்யூஷனாக கேட்குறோம், அவங்க திருப்பி வராங்க, அதாவது உன்னோட அருமை தெரியாமல் விட்டுட்டு போயிட்டேன், நான் வந்துட்டேன் அப்படி சொன்னா. ஏன்னா என்னை பற்றி புரிதல் அவங்களுக்கு நிறையவே இருக்குது. நான் யார், என்ன, எப்படி இருந்தேன் எல்லாமே தெரியும். தெரிஞ்சே தான் விட்டுட்டு போனாங்க. ஸோ தெரிஞ்சே விட்டுட்டு போகிறவங்க இதுக்கு மேலே வந்து என்ன யூஸ் இருக்குது? கூட இருந்தப்போ புரியாத அருமை விட்டுட்டு போனதுக்கப்புறம் புரிஞ்சு யூஸே இல்லைல்ல. நீங்கள் அப்போ வந்து போல் ஷூட்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்களா? இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தேன், பட் போல் ஷூட்ஸ் அந்த அளவுக்கு பண்ணலை. ஐ பீன் இன் அ மீடியா பட் நாட் இன் அ போல் ஷூட்ஸ். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி ஷூட்ஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, இன்றைக்கி தூங்கினா நாளைக்கு காலையில் எழுந்துப்போமான்னு தெரியாது, அதனால் நாளைக்கு நினச்சி பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதாவது எந்த ஒரு இடத்துல வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தால் தான் அப்படிலாம் யோசிக்க தோணுது. நம்ம தூங்கினா நாளைக்கு எழுந்துப்போமானே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா, அப்படி யோசிக்கிற அளவுக்கு அதை பற்றி சொல்லுங்கள். அப்படி யோசிக்கிற டிப்ரெஷன் நான் சொல்ல மாட்டேன். த வே ஆஃப் ஹியூமன்ஸ் லைஃப். நான் டெய்லி ஒவ்வொரு விஷயம் கடந்து போகிறேன். இப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு வயநாடு இன்சிடெண்ட்டே எடுத்துக்கலாம். நைட் எல்லோரும் போய் தூங்குனாங்க, காலையில் எத்தனை பேர் இந்த பூமியை பார்த்தாங்க? அண்ட் நம்ம ரெகுலர் லைஃப்லேயே பார்க்கலாமே, ஒரு நாளைக்கு எத்தனை ஆம்புலன்ஸ் போகுது, ஒரு நாளைக்கு எவ்வளோ டெத் ரேட்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் பார்க்குறோம், ரைட்? ஸோ அப்படி இருக்குன்றப்போ தனக்கு பிடிச்சத ஒருத்தவங்க பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்திட்டு நாமளும் சந்தோஷமாக இருக்கிறது தான் இந்த யூனிவர்ஸில் ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்குன்றப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை நான் ஃபியர் இல்லாமல் பண்ணணும். நான் அதுக்காக யாரையும் பயப்பட வேணாம். ஏன்னா இப்போ இருக்க எல்லாரோட மென்டாலிசமே என்னென்னா, யாருனா எதனா சொல்லிடுவாங்களோ, யாருனா எதனா பேசிடுவாங்களோ, என்ன சொல்கிறதுனா அம்மா அப்பா எதை சொல்லிடுவாங்க, லவ் பண்ணுற பொண்ணு தப்பாக பார்த்துருவா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பயந்துட்டு தனக்கு பிடிச்ச விஷயத்தையே வெளியே சொல்லாமல் இருக்காங்க நிறைய பேர். பிடிச்ச பொருளை வாங்காமல் இருக்கிறது, கையில் காசு இல்லாமல் இருக்கும், இந்த பொருள் வாங்கிட்டா இவன் இப்படி பேசிடுவானோ, இப்படி சொல்லிடுவானோ, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவானுங்க, இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட பயமே. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், அந்த பயம் வேணாம். உனக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான். 7 ஜென்மலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நான் பிலீஃப் இல்லை. அந்த எக்ஸாம்பிள் தான். இன்றைக்கி தூங்கணுன்னா நாளைக்கு பார்ப்போமான்றது இட்ஸ் அ கொஷின் மார்க். ஸோ அப்படி இருக்குன்றப்போ ஜஸ்ட் லிவ் த மூமெண்ட். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் மனசு என்ன சொல்லுது அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடும். அப்போ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பயம் அப்படின்னா என்னது? பயன்றதை விட எனக்கு இப்போ இருக்க பயம்னா கைண்ட் ஆஃப் என் அம்மா என்னை விட்டு எவ்வளோ நாள் இருப்பாங்க, அந்த பயம் மட்டும்தானே தவிர மிச்சபடி லைஃப்பில் நான் எதுக்குமே பயப்படல. ஏன்னா அதான் சொல்கிறதில்ல, நான் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறேன். நாளைக்கே எனக்கு சாவு வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் ஐ நோ நான் வளர்ந்தது எல்லாமே நான் இது பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு வந்து இந்த விஷயத்தினால நான் பயப்படுறேன், இதனால் நான் பயப்படுறேன் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஐ எம் ஓகே வித் எனிதிங். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அப்படி தான். இப்போ இருக்க ஒரே பயம்னா அம்மா, அவங்கள பற்றின பயம் மட்டும்தான் எனக்கு. இப்போ இந்த பயம் இல்லை. ரீசெண்டாக தான் வந்து உங்கள் அம்மா கூட நீங்கள் கொடுத்துருந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தோம். இப்போ எங்களுக்குலாம் என்னென்னா, படத்தில் யாருக்குன்னா வந்து கேன்சர் அந்த மாதிரி சொன்னாலே, இப்போ சிலுக்கருப்பட்டி படம்லாம் பார்க்கும் போதே வந்துட்டு உண்மையாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது சொல்லும்போது அப்பாடியோ அவன் அதில் வந்து க்யூர் ஆகிட்டான் அப்படிங்கிறது அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, இல்லையோ எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாருக்கோ அது நம்மளுக்கு தெரியும், அந்த சும்மா தான் நடிக்கிறாங்க, அது உண்மை கிடையாதுன்னு தெரியும் போதே அதை ஏற்றுக்கிறதுக்கு வந்து மனசு இங்கெல்லாம் ரொம்ப வலிச்சது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னும் போது, உங்களுக்கு ரியல் லைஃப்பில் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கே ஐ மீன் கூட இருக்கவங்க தானே உங்கள் அம்மா இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது அந்த பெயின் ஃபஸ்ட்டு அப்படி கேட்கும் போது அந்த தாக்கம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உடஞ்சோம். நானும் என் தம்பிலாம் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு கைண்ட் ஆஃப் நாங்கள் எஸ்ஆர்எம்மில் தான் ஃபஸ்ட் பார்த்தோம். நான் தான் அம்மா கூட இருக்கேன், ஷூட் முடிச்சுட்டு ஐ பிலீவ் தேறாங்க. நான் ஒரு இடத்துலேருந்து வந்துட்டு ரிப்போர்ட் வருது. நான் ரிப்போர்ட் வந்தோடனே பார்த்துட்டேன். டாக்டர் எனக்கு சொல்லிட்டாங்க, ஆனால் அம்மாட்ட நான் காமிச்சிக்கல. என் தம்பிக்கு நான் கால் பண்ணி இந்த ரிப்போர்ட் அனுப்புகிறேன், அவன் நெட்டில் பார்க்குறேன். நான் என் தம்பிக்கிட்ட சொல்லலை, இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை மட்டும்தான் அவனுக்கு அனுப்பிவிட்டேன். இந்த மாதிரி வந்திருக்குடா அப்படின்னா. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு வித்தின் ஒரு 15 or 20 மினிட்ஸில் அவன் ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கிறான். எங்கே இருந்தால் மேடவாக்கத்துலேருந்து எஸ்ஆர்எம்க்கு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவன் எப்போ அவன் அழுது நானும் பார்த்ததில்லை. நான் அழுதுருவேன் உடனே, ஆனால் அவன் அழுது நான் பார்த்ததே இல்லை.
அழுதுகிட்டே வந்து சொல்கிறான். எனக்கு அப்போ தான் தெரியும், டாக்டர் அது வரைக்கும் என்கிட்ட சொல்லலை இந்த விஷயம், நாங்கள் ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். வந்து சொல்கிறான் அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவன் எனக்கு காமிக்கிறப்போ கேன்சர் இன்னும் ஒரு 9 மந்த்ஸ் தான் இருப்பாங்க. என்னால் என்னென்னா என்னால் அங்கே உடஞ்சி அழ முடியல. த ஃபர்ஸ்ட் திங், ஏன்னா நான் எங்கள் அம்மா மாதிரி காமிக்கக்கூடாது. நாங்கள் 2 பேரும் அம்மாவுக்கு தெரியாது இது வரைக்கும். அந்த டைம் ஆஃப் பீரியடில் தெரியாது, நாங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா கன்ஃபர்மேஷன் ஆகலை. டாக்டர் வந்து சொல்கிற வரைக்கும் சொல்ல வேண்டாம். ஸோ என்னால் அழ முடியல, என் கண்ணு கலங்கியிருக்கு, அவன் கண்ணு கலங்கியிருக்கு. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறோன்னா ரெஸ்ட் ரூம் போய் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அம்மா மாடி ஒன்றும் இல்லைம்மா டாக்டர் வருவாங்க, டாக்டர் வந்து பேசுவாங்க. அழ முடியாமல் இது பண்ணோம். கடைசியாக டாக்டர் வந்து பேசிட்டாங்க. டாக்டர் வந்து எங்கள் அம்மாட்ட ஓப்பனைஸ்டாக சொல்கிறாங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குமா பிரெயினில் அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வி ஆர் கைண்ட் ஆஃப் சாரி, தண்ணி குடிக்கிறீங்க? இல்லை. ஸோ அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. கைண்ட் ஆஃப் தம்பி ஒரு பக்கம் அழுகுறான், அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. நானும் அழுதேன்னா 2 பேருமே உடைவாங்கன்னு தெரியும். அங்கே என் அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு டாக்டர் டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க. வேறு ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு, இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கடந்து வந்துட்டோம். ஒன்றுமே பண்ணல. வீட்டுக்கு வந்தவுடனே பாத்ரூமில் போய் ஷவரை ஆன் பண்ணிவிட்டு அவ்வளோ கத்தி அவ்வளோ உடஞ்சி அழுதேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நான் வெளியவே வரல. அவ்வளோ அழுது உடஞ்சி. ஏன்னா என்னோட ஹோல் லைஃப்மே அவங்க தான். இவ்வளோ விஷயம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷீ இஸ் த ஒன். ஸோ என் கூட அவங்க இதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறப்போ ஐ தாட் இவ்வளோதான் மனுஷ வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கூட அம்மா இருக்க மாட்டாளா, அவள் என்ன பண்ணா, எதனால் அவளுக்கு இவ்வளோ விஷயம். ஸோ நாங்கள் நிறைய விஷயங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். அம்மா அழுகிறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஹெல்த் கான்த்ரூ ஆகி வந்தாங்க. ஸோ அகெயின் இன்னொரு ஒரு ட்ரீட்மெண்ட் சைக்கிள், பிகாஸ் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்றது. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு எங்களுக்கு. நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் பேசுனீங்க. நிறையா விஷயம் வந்து கேட்டு எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. என்ன கொஷின் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.